ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் சப்போர்ட்டிங் வீல், அதாவது கிட்ஸோட பைசைக்கிள் சப்போர்ட்டிங் வீல். இது எப்படி நாமளே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, நான் சரவணா ஸ்டோரில் 150 ரூபாய் தான் வாங்கினேன் இந்த பைக் சைக்கிளோட சப்போர்ட்டிங் வீல். இது எப்படி நானே ஃபிக்ஸ் பண்ணுற மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் அது. இந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண மட்டும் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பேனர் இருந்தால் போதும், 14 ஸ்பேனர். இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட கிட் அந்த கிட்டில் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பேனர் வச்சு அந்த த்ரெட்டில் ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு அந்த நெட் இருக்கும். அந்த நெட்டை நீங்கள் ஸ்பேனர் எடுத்து ஸ்பேனர் யூஸ் பண்ணி, அதாவது 14 ஸ்பேனர், அந்த 15 நம்பர் ஸ்பேனர் எடுத்து நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த நெட்டை ரிமூவ் பண்ணதும் வாஷரை போடணும். வாஷர் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், வாஷர் யூஸ் பண்ணுங்க. வாஷர் யூஸ் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிள் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் போட்டிங்களா, போட்டதுக்கப்புறம் அந்த இது ஜாயின் பண்ணுங்க. அந்த சப்போர்ட்டிங் வீல் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டிங் வீலை வச்சிருங்க. அந்த சப்போர்ட்டிங் வீலு இந்த பிங்க் கலர் சப்போர்ட்டிங் வீல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைக்கிளில் சைடில் ஒரு கம்பி இருக்கும் பிளாக் கலரில், அந்த கம்பி வந்து சப்போர்ட்டிங் வீல் அடுத்தது ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெட்டு கூட ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷர் எடுத்து போட்டு நெட்டை வச்சு இந்த 15 நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுங்க. அதாவது ரொம்ப ஹெவியாக டைட் பண்ண வேணாம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீலும் அந்த சைஸ் சப்போர்ட்டிங் வீலும் மூவ் ஆகணும் பாருங்கள். ரெண்டுமே போத் சைடு மூவ் ஆகும். இப்போ நான் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரெண்டுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டயர் கூட சேர்ந்து அந்த சைடு சப்போர்ட்டிங் வீல் ரெண்டுமே மூவ் ஆகணும். மூவ் ஆனால் மட்டும்தான் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த குழந்தையால ஓட்ட முடியும். ஸோ இதுக்காக வெளியில் எங்கேயுமே காசு கொடுத்து ஏமாறாதீங்க. 15 நம்பர் ஸ்பேனர் வச்சு நீங்களே டைட் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களாலேயே முடியும். இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்